ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே எப்படி இருக்கீங்க? பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு இந்த பாலக்கீரையை முதல்ல இந்த சூடாக இருக்கிற ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பிளான்ச் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. வீட்டில் பண்ண பன்னீர் இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க க்யூப்ஸாக. வாட்டர்லேருந்து இந்த கீரையை எடுத்துகிட்டு இங்கே வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. பன்னீர் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு பாலக்கீரையை முந்திரி போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு முந்திரி வேணாம்னா ஸ்கிப் அரைக்கும் போது இது கூட பச்சை மிளகாயும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. வானிலையில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், நெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணி தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கணும், 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக காரப்பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பாலக்கீரையை இதில் போட்டுருங்க. அது கொதித்த உடனே கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வதக்கி வச்ச பன்னீரை இதில் போட்டுருங்க. லாஸ்ட்டாக நம்ம வதக்கி வச்ச பன்னீரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க.